ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சவுத் இண்டியன் ஸ்பெஷலான கார பொங்கல் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கார பொங்கலை சரியான பக்குவத்தில் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் ஐக்கான் பிள்ளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பாசிப்பருப்பு 3/4 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த ரேஷியோவில் எடுத்து பொங்கல் இப்போ செய்யலாம். இப்போ அந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்தாலே போதுங்க. ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க வேண்டாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சு இதை வறுத்து எடுத்துட்டால் போதும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் தண்ணியில் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம குக்கரில் இந்த பொங்கலை வேக வச்சிடலாங்க. நான் அரிசியும் பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு சேர்த்து 1.25 அளவு வந்துருக்குது. இதுக்கு நம்ம 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக இப்போவே சேர்த்தமாக்க நம்ம குக்கரில் வச்சு விசில் வரும்போது தண்ணி பொங்கி வலியுங்க. இப்போ நம்ம பொங்கல் வேக வைக்கிறதுக்கு அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோங்க. அப்புறமா நம்ம இறக்கி முடிச்சுட்டு கூட நம்ம கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசிலுக்கு இது நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் 3 விசிலுக்கு வச்சு இறக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பொங்கல் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்குது. நம்மளுக்கு பொங்கல் எப்பவுமே நல்லா லூஸாக இருக்குன்னு அதுக்காக நான் ஹாட் வாட்டர் இதோட நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க. ஹாட் வாட்டர் தான் சேர்க்கணும். இப்போ ஹாட் வாட்டர் 1 கப்போ 1.5 கப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பொங்கலை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுத்துருக்கேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம பொங்கலுக்கு நெய் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கிறேங்க. இது ரெண்டையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதோட நான் முந்திரி 30லேருந்து 35 சேர்த்துக்கிறேன். என்னடா இவ்வளோ ஜாஸ்தியாக சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் பொங்கல் சாப்பிடும்போது ஒரு முந்திரி பருப்பு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதோட நான் பொடிசாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இதோட நான் 3 பச்சை மிளகாவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் கீத்தும் போட்டுக்கிறேன். நல்லா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம பொங்கல் சாப்பிடும்போது தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் பீஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நம்ம வேக வச்சுக்கிற பொங்கலையும் நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பொங்கலை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இனிமேல் அடுப்பில் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான சூப்பரான காரப்பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த காரப்பொங்கலோட தேங்காய் சட்னி வச்சு தாங்க சாப்பிட போகிறேன். இந்த காரப்பொங்கலுக்கு நம்மளுக்கு சாம்பார் இல்லாமல் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி இல்லாட்டி கார சட்னி கூட வச்சுக்கலாங்க. 2 சட்னியுமே இந்த பொங்கலுக்கு செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் சொன்னபடி இந்த காரப்பொங்கலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. நானும் இதோட கிளம்புறேன். உங்களை வேறு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.